நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை 25 ஜூலை மாதம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, இஸ்ரவேல் செழிப்பான் என்று வேதம் பல இடங்களில் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அள்ளி செய்திருக்கிறார். இது என்ன இட்ஸ் நாட் ஒன்லி எ ஸ்டேட்மெண்ட். இது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, இது ஜீவ வார்த்தை, நிறைவேறுகின்றவைகள். நம்முடைய கண்களில் காணக்கூடாத, நம்முடைய ஐம்புலங்களினாலும் புலப்படாத, அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். காற்றையும் கடலையும் அதோ அடக்கின தேவன் இவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இவரை போல ஒரு நல்ல தெய்வம் வேறு எங்கும் இல்லை. ஆகவே இவரை நாம் சேவிப்பதில் மிகுந்த பாக்கியம், தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தையை பேச விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நல்லா கவனிங்க, ரொம்ப யதார்த்தமான ஒரு காரியம். இன்றைக்கி இந்த பூமியில் நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்குது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நில் அப்படின்றார், காலூன்றி நில் அப்படின்றார் பாருங்கள். என்னன்னா, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். என்ன நிற்கிறதுனா, எங்கே நிற்க முடியும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் நிற்கிறத குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு மனுஷன் தேவனோட ரெகுலராக உறவாடிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவர் வந்து நிற்பார். இப்போ காலையில் நீங்கள் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோட பேசி ஜெபம் பண்ணி அதை ரெகுலராக நீங்கள் இந்த ஷெட்யூலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களோட அந்த நேரத்தில் வந்து பேசுவார். ஒரு பையன் பெயிண்ட் அடிக்கிறப்போ தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய வேலையில் வந்து போய் சொல்லுவாங்க, ஜீசஸ் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக நண்பர்கள்கிட்ட பேசுகிறது போல் பேசுவோம். எப்படி இருக்கிறீங்க, நான் இந்த காரியம்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் மேலேருந்து கீழே விழுந்துட்டான், படுக்கையில் கிடக்கிறான். அப்போ நினைக்கிறான், ஐயோ நான் ஆண்டவரை தேட முடியலையே, இந்த நேரம் எவ்வளோ நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது கர்த்தர் சரியாக அந்த நேரத்தில் அவனுடைய அறைக்குள்ளே பிரவேசித்து கட்டில் கடையாய் படுத்திருந்த அவனை எழும்பி நடக்க செய்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அப்போது நம்முடைய கான்டாக்ட் வித் த பீப்புள், இப்போ சொந்தக்காரங்களுக்கு பயந்து போகிறீங்க, உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு வரணுன்னா கோச்சுக்கு வாங்கன்னு நீங்கள் போகிறீங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய, மனுஷனுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர கர்த்தருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற யாராக இருந்தாலும் அவங்கள தேவன் நிச்சயமாக உயர்த்துவது சத்தியம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் அதை ஒரு செகண்டில் புரட்டி போட்டுருவார். இங்கே பாருங்கள், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இவர் பேசுகிற தெய்வம், இவர் பேசுவார். நல்ல கவனிங்க, இவர் கல்லோ சிலையோ அல்ல, இவர் பேசுகிற தெய்வம். உங்களோடு உங்கள் காதுகளில் சத்தம் தொனிக்கும்படி பேசுவார். உணர்ந்தேன்றதை காட்டிலும் பேசுவார். நான் பேசுகிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. அப்போ சர்வ வல்லமையில் தேவன் பேசுகிறார். அவர் பேசி சொல்கிறார் பாருங்க, பேசுவேன் அப்படின்றார். பேசுவார், நிச்சயமாக பேசுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேசுகிறத நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு, உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். எப்போ பேசுவார்? அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருக்கும். நீங்கள் பேசுங்க. அதுக்கு பிறகு பேசுறதுல பல விதங்கள் இருக்கணும். உங்கள் காதுகள் தொனிக்கும்படி பேசுவார் ஆண்டவர். தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனங்கள் மூலமாக தேவன் பேசுவார்.
சில நேரங்களில் தீர்க்க தரிசிகளை அனுப்பி உங்களோடத்தில் கர்த்தர் பேசுவார். ஊழியக்காரர்களை அனுப்பி கர்த்தர் பேசுவார். வார்த்தையின் மூலமாக தேவன் இடைப்பட்டு பேசுவார். இது மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து அந்த ரேமா புறப்பட்டு வரும். அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 2 சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. சங்கீதம் 2:3 பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலை உயர்த்துகிறதுமாயிருக்கிறேன். அந்த வார்த்தையை கர்த்தர் உள்ளத்தில் போட்டார். அந்த ப்ரைஸை அவன் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சோன்னு அது ஜெபமாக மாறிடுச்சு. தேவன் பெரிய விடுதலையை தந்தார். நீங்கள் உங்களோட பேசுவார். அவர் எப்படிங்க பேசுவார்? நீங்கள் இதுக்காக ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் பல மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையாவது தேடி ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை படைத்தவர் கர்த்தர், ஊழியக்காரன் கிடையாது. அதனால் உங்களை படைத்தவர் நல்லவர், அவர் உங்களோட பேசுவார். நல்ல கவனிங்க. இன்றைக்கி அங்கே பேசுவார், இங்கே பேசுவார், ஜனங்க ஓடுறாங்க. கர்த்தர் உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுவாருங்க. பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு அவரோடு நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது அது ஒரு முறை. கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவதற்கு எபேசு திருச்சபைக்கு நிருபத்தில் வேதம் சொல்லுகிறபடி நாம் முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் பேசுவார். இன்றைக்கி எல்லாமே சோம்பல் ஆயிடுச்சு. எல்லாம் உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து ஆண்டவரோட பேசுகிற நேரம்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், குறைஞ்சது 1 மணி நேரமாவது அவரோட முழங்கால் படியில் நின்று முழங்கால் இட்டு நாம் பேசுவது என்பது அது தேவனுக்கு பிரியமான காரியம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். பரலோகத்தில் எந்த பாவமும் இல்லை. ஆனால் பரிசுத்தவான்கள், மூப்பர்கள் எல்லாருமே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நாம் முழங்காலில் நிற்க வேண்டியது நமக்கு அவசியமானது. இந்த முறையை ரொம்ப அழகாக கற்றுத்தருகிறவர்கள் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த சகோதரர்கள். அவர்கள் எல்லாரும் முழங்காலில் நின்று கர்த்தரை ஆராதிப்பாங்க. பாருங்கள், அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். பாருங்கள், இது முறை. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக முஸ்லீம் சகோதரர்கள் கொண்டாடிய பண்டிகை எல்லாம் நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் வரிசை, எனக்கு உடம்பு சரியில்லாதவன், எனக்கு பிபி உள்ளவன், எனக்கு கிட்னி ப்ராப்ளம், எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, யார் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் வயது வித்தியாசமின்றி எல்லாரும் ஒரே போல் முழங்கால் படியிட்டு அவருடைய தேவனை தொழுது கொள்கிறார்கள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை உயிருள்ள தேவனை தொழுது கொள்வது நம்ம தான் அப்படி செய்யணும். வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது மிகுந்த தாழ்மையோடு முழங்கால் படியிட்டு நம்முடைய சரீரத்தில் அதை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அந்த தாழ்மையை வெளிப்படுத்தணும். முழங்கால் படியிட்டு தேவனோடு பேசும்போது நிச்சயமாய் தேவன் பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நீங்கள் உட்காந்தே பேசலாம் அப்படின்னு. உட்காந்து பேசலாம், நீங்கள் முடியாமல் இல்லை. நல்ல சரீரத்தில் ஒரு பலத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது தான் தேவன் இறங்கி பேசுவார். நமக்கு முன் உதாரணமாக இருந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் முழங்காலிலேயே நின்று கர்த்தரோடு இடைப்பட்டு பேசி சத்தியங்களை வாங்கி பிரசங்கங்களை எல்லாம் கேட்டு கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு பலிபீடத்தில் நின்று பேசுவாங்க. அப்போ நீங்கள் பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் சத்தத்தை கேட்குறதுக்கு அலட்டிக்கவே வேணாம். காதை ரொம்ப கூர்மையாக்கிக்கணுமா, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி. நீங்கள் ஆண்டவரோட முழங்கால் நின்று பேசி வார்த்தை சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிடுவார். சரி, அவரோடு பேசுவேன், நீ கால் ஊன்றி நில் அப்படின்றார். முதல்ல கால் ஊன்றி நில். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ஏ 55:10 சொல்லுகிறது, அந்த செப வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று சொல்லுகிறது. அது வெறுமையாய் உண்டத்திற்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்யும்படி அது வாய்க்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம். அப்போது இந்த வசனத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். பாருங்கள், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒவ்வொரு ஜெப வேலையிலையும் கர்த்தர் அன்னைக்கு இருக்கிற கோலியாத்துகளை வீழ்த்தும்படி ஒரு ரேமாவை தேவன் அனுப்புகிறார், ஒரு பட்டயத்தை அனுப்புகிறார், ஒரு வசனத்தை அனுப்புகிறார்.
அப்போ வசனத்தை அனுப்பணும், அவர் நம்மோட பேசினா நம்ம அவர்கிட்ட போய் நிற்கணும். ஒரு மருத்துவமனையில் போய் நிற்கிறீங்கள 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கிறீங்கள. ஒரு சகோதரி சொன்னாங்க, தான் பிள்ளை பெற்றுக்காக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளையின் மேலே இருக்கிற அன்புனால பாருங்கள், தன்னுடைய உடல் வலி எதையும் பொருட்படுத்தாமல் நின்னாங்களாம் 8 மணி நேரம். அப்போ நம்ம ஏன் நிற்கக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். அப்போ தான் தேவன் இறங்கி பேசுவார். எப்படி பேசுவார் என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் பேசுவாரா? முதல் விசுவாசம் வேணும். தேவன் பேசுவாரா அப்படின்னு விசுவாசம் வேணும். கண்டிப்பாக பேசுவார். யாருக்கு? பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் தேவன் இறங்கி பேசுகிறார். ஏசாயா 57:15 சொல்லுகிறது பாருங்கள். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியிடத்திலும் வாசம் பண்ணுவேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அதாவது ஜெபம் பண்ணணுமா, என்னத்தை நமக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்கள், ஒரு அலட்சியம் வருது பாருங்கள், ஒரு வெறுப்பு விரக்தி வருது பாருங்கள். அப்போ இந்த வசனம் உங்களை தட்டி எழுப்பும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போயிருவீங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாராம், அவர் உயிர்ப்பிக்கிறாராம். நொறுங்குண்டு ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறார், நறுங்குண்டு ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் தன்னிடத்தில் பணிந்த ஆவியுள்ள நான் வாசம் பண்ணுவேன். பணிவு, ஜெபம் அப்படின்றது ஒரு பணிவு. தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி கொள்வது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த நேரம். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வழக்காட மாட்டேன். நீ எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இவ்வளோ செலவு பண்ண, எதுக்காக இந்த காரியத்தை செஞ்ச, எதுக்காக இந்த பாவம் செஞ்ச, எதற்காக இப்படியெல்லாம் மீறி போனேன், ஒன்றால் எனக்கு பிரச்சனை, ஒன்றால் என் பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்லாம் ஆண்டவர் பேசவே மாட்டான். அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வழக்காடவே மாட்டேன், நான் ஐ வில் நாட் ஆர்கியூ வித் யூ. அதனால் என்ன பண்ணுவாராம், அவர் உடனே இறங்கி நமக்கு பதில் தருகிறாராம். பாருங்கள் எவ்வளோ இரக்கம் உள்ள தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பனர் அவர். பாருங்கள், இரக்கத்தின் தேவன் அவர். அவர் சொல்கிறாரு, இறங்குறார், நான் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்களே, ஏன்? அதனால் நான் அந்த பிள்ளைகளை எடுப்பிப்பேன், உயிர்ப்பிப்பேன், எடுத்து கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க பல வருஷமாச்சுங்க, எத்தனை மாதமாச்சு, எத்தனை வாரமாச்சு, எத்தனை நாட்கள் கடந்து போனது, இன்னமே ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், த மொமெண்ட் யூ டர்ன் யுவர் ஃபேஸ் டு காட் இஸ் த ப்ரேயர் டைம். உங்கள் முகத்தை தேவனை பார்க்குற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்கள் முகத்தை தேவன்கிட்ட திருப்புகிற நேரம். அந்த நேரத்தில் நிச்சயமாக தேவன் இறங்குவார். நான் சொல்கிறேங்க, இந்த தேவன் வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்த தேவன். இந்த தேவன் எல்லாவற்றிலும் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த தேவன் உங்களை கண்டு விசாரிக்கிற தேவன். இந்த தேவன் உங்கள் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சுருங்க, நான் உன்னை விசாரிப்பேன்னு சொல்கிற தேவன். இந்த தேவன் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று அஷூரன்ஸ் கொடுக்கிறவர். நிச்சயமாக சொல்கிறவர், வா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இவர் சொல்லுவார், என்கிட்ட வா, நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கேன், நான் உனக்கு விடுதலை தருவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனை அளவுக்கு பெரிய பிரச்சனை. இயேசுவின் நாமத்தை காட்டிலும் பெரிய அளவு கிடையாது. இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய நாமம். அதனால் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தாங்க. அப்போது இந்த சூழலில் பேசுவார் என்கிட்ட. சரி, அப்போது நான் மற்றவங்கள்ட்ட போய் உட்காந்து இன்றைக்கி தான் வாழ்க்கை முடிஞ்சு போயிருன்னு உங்களுக்கு மருத்துவர் சொல்லியிருக்கலாம். உங்கள் டைம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், நீங்கள் கேஸில் தோற்று போயிட்டீங்கன்னு ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஒருவேளை என்னுடைய பணமெல்லாம் விரயமாயிடுச்சு, இனிமேல் நான் எழுந்திருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவரால் எந்த மனுஷனையும் உயிரோடு எழுப்ப முடியும், எந்த விஷயத்தையும் ஜெயமாக தர முடியும், எந்த சூழ்நிலையிலிருந்து உங்கள் தலையை உயர்த்த முடியும். நீங்கள் சொல்லலாம், என் தலையினை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதை நிமித்தம் நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிற வாக்கு தத்தம்லாம் பாருங்கள். அவர் ஒன்று ஆக்கினைகளை அகற்றின்னு பேசுவார் பாருங்கள். என்ன மாதிரி ஒரு காரியம், ஆக்கினைகளை அகற்றுகிறாராம். எப்படி ஆக்கினை எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? நரகத்தில் தான் இருக்கும் ஆக்கினை.
ஆனால் அந்த ஆக்கினையை பூமியில் அனுபவிக்கிற ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார், நான் உன் ஆக்கினைகளை நான் அகற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. சரி, இப்போது தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார், எழுதி கொடுத்துட்டாரு, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுறேன்னு சொல்லிட்டார். ஆவியானவர் இருளில் அசைவாடினார், வெளிச்சம் உண்டானுச்சு. ஒழுங்கின்மையில் அசைவாடினார், எல்லாம் ஒழுங்காக மாறினது. நமக்குள்ளே இப்போ உலாவி வர்றார், எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும். நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சார், எப்படி எந்தெந்த நேரத்தில் பேசுகிறாங்க? நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 3 காரியம் இருக்குது பாருங்கள். 1, ஜெப நேரத்தை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நேரம், நாளைக்கு ஒரு நேரம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியாது. அனுபவபூர்வமாக சொல்கிறேன். தாளந்துகளை மூடி போட்டுற மாதிரி ஆயிரும். ஜெப நேரத்தை மாற்ற நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகிட்டே இருக்கும். என்னென்னா, நம்முடைய இன்டென்ஷன் ஜெபம் இல்லாமல் வேறு எங்கேயோ தேடிட்டு கடைசியாக முடியலன்னு ஆண்டவர்கிட்ட வருது அப்படின்றது நல்லதில்லை. பாருங்கள், உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஃபேவர் கேட்குறாங்க, ஒரு நண்பர் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க உங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். தானியேல் என்ற ஒரு புருஷன் என்ன பண்ணுறாங்க? தானியேல் என்ற ஒரு மனுஷன், கர்த்தருடைய மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, பாருங்கள், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். பாருங்கள், இது எந்த சூழலில் நடந்தது உங்களுக்கு தெரியும். தானியேலுக்கு விரோதமான ஒரு காரியம் நிறைவேறினப்போ இவன் தானியேல் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக யாரையோ நம்ம தேடி போகிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு பெரிய மாகாணத்தில் ஒரு முதல் நிலையில் இருக்கிற முதன் மந்திரியாக இருக்கிற இந்த தானியேல் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். என்னது, இவனை ஜெயிலில் தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சிங்க குகையில் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு ராஜா முத்திரை போட்டு கையெழுத்து போட்டார். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட சூழல் வந்தால் என்ன செய்வோம் பாருங்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான், அதை குறித்து பேசிக்கிட்டே இல்லை. இன்றைக்கி பிரச்சனை வந்தோன்னா எல்லாம் குடும்பமாக உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் ஆலோசிக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஜெப நேரத்தில் அதை ஆலோசிக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த ப்ரேயர் டைம்னு வந்துட்டால் நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் அந்த டைமை ப்ரேயருக்கு போய் உட்காந்துடணும், ஆண்டவரோடு உட்காந்து. அதெல்லாம் ஆண்டவர் கோவிச்சுக்க மாட்டாரியா. நம்ம கொஞ்சம் பேசிட்டு போகலாம். நண்பர் வந்துட்டார், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கார், ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, ஊழியக்காரங்க காணிக்கை கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் அவங்களோட பேசிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு, இல்லைன்னா இதெல்லாம் போயிடுவேன், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழந்துருமே அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யாதீங்க. இந்த தவிர யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரம் ராஜாவுக்குரிய நேரம், அந்த நேரம் கர்த்தருக்குரிய நேரம். என் சூழ்நிலையில் என்னவாக இருந்தாலும் சரி, நான் அந்த நேரத்தை தேவனுக்குன்னு நான் ஒப்பு கொடுப்பேன்னு அந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழலில் தானியேலோ வென்றால் அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் ஆலோசனை பண்ணி முத்திரை போட்டாங்க. ராஜா, மந்திரி எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இவன் ஒரு பிரதான நிலையில் இருக்கிற ஒரு ராஜா. ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கான் பாருங்கள். இவனும் போய் அங்கே உட்காந்துருக்கலாம், இல்லை ராஜாவிட்ட போய் பேசியிருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் தண்டனையை குறைங்க, வேறு எதாவது பாருங்கள், நான் அப்படி செய்யலைங்க இப்படி செய்யலை, ஒன்றும் பேசலை. என் நிலைமையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர்கிட்ட போயிட்டான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 3 வேளையும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கார். 3 வேளை, இப்போ காலையில், மதியம், இரவு, இந்த 3 வேளையும் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுறோமா? 3 வேளையும் காலையில் முழங்கால், மதியானம் முழங்கால் போட்டு, இரவும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோமா? பாருங்கள்,
வேத ஆராய்ச்சி, வேதம் இதை சொல்லுது அப்படின்லாம் பேசுகிற அநேகர் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு நிதர்சனமான உண்மை இதுதான். என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய ஒரு ஹேபிட் என்னன்னா, ஊழியக்காரங்களை பார்த்தோன்னு நான் கேட்பேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். பெருமைக்காக இல்லை, அவங்க வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை கற்று வைத்திருப்பார்கள். அதிலேயே பழகி அதில் கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கும். அதனால் அதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலான்றதுனால நான் கேட்பேன். ஆனால் நான் கண்ட நிதர்சனமான காரியம், அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ஜெப நேரன்றது ரெகுலராக இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தவறி போயிடுறோம். இங்கே பாருங்கள், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஜெபிப்பதற்கு தன்னை கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அவன் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, நாங்கள் அதனால் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நம்ம தனியாக நைட்டு தனியாக ஜெபம் பண்ண. நீங்கள் அப்படி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் அது தேவனுக்குரிய கனம் அல்லவே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குன்னு நியமித்த அந்த நேரத்தை நீங்கள் செலவிடணும். தனி அறையில் ஒன்றும் தெரியாத நிலையில் ஆண்டவரை நோக்கி அந்த நேரத்தில் ஜெபித்த பொழுது எனக்கு இறங்கி பேசி அழைப்பை உறுதிப்படுத்தி ஊழியத்தை தந்து என்னை இந்த அளவிற்கு தேவன் உயர்த்தியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்த்துவார். பிரதர், நான் விட்டுட்டேன், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா சந்தோஷமாயிடுவார். வாங்க, இந்த தேசத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும், சமூகம் மாறணும், மாநிலங்கள் மாவட்டங்கள் எல்லாம் மாறணும். அப்போது சபைகள் மாறணும், சபைகள்லாம் மறுரூபமாகணும். எப்படி? ஜெபத்தில் மறுரூபமாகணும். அந்த மாதிரி ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ளே போயிட்டோம், தேசம் கர்த்தருக்கு சொந்தமாயிடும். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அவருடைய வருகை என்பது சொல்லுவோம், ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்கள் ரட்சித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், தானியேலை தேவன் அழைத்தது உண்மை, அபிஷேகம் பண்ணது உண்மை, அவனுக்கு தாளந்துகளை வெளிப்படுத்தினது உண்மை, அதெல்லாம் உண்மை. ஆனால் ஜெபிக்க வேண்டியது தானியேல் ஜெபிக்கணுமே தவிர கர்த்தர் ஜெபம் பண்ண மாட்டார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அதுவும் ஒரு சிலாய்க்கம். நமக்காகவும் அவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நாம் தொடர்ந்து பேச வேண்டும். பாருங்கள், அவர் பேசிடுவார். அவர் பேசி பதில் வரப்போ இந்த ஆகாயத்து பிரபுக்கள் எல்லாம் அந்தகார லோகாதிபதிகள் அதை தடை செய்வான். The foulest will stop all your petitions that has been answered. அதை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியகளாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதிகாலையில் நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுறீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் முகத்தை தேடிட்டு வாங்க, அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் ஆண்டவர். ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் பல சூழ்நிலைகளை சந்தித்தேன். ஆண்டவர் முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறினது. அப்போது தேவன் இது எல்லாத்தையும் மாற்றி போடுவார். பாருங்கள், இதெல்லாம் மாறிடும், உங்களுக்கு சூழல் மாறிடும். பாருங்களேன், நீங்கள் காலையில் போங்க, உட்காந்து பேசுங்க, ஆண்டவர்கிட்ட முழங்காலில் நின்று துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் முதல்ல என்ன, நீங்கள் ஜெபமே பண்ண முடியல பிரதர், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல, அவ்வளோ பிரச்சனைகள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையெல்லாம் சொல்லுங்கள். இந்த கொரோனா பீரியடில் எனக்கு ஜீவனை தந்தீங்க, சாப்பாடு தந்தீங்க, உணவு தந்தீங்க, உங்களுக்கு எத்தனையோ நன்மை செஞ்சுருப்பார். அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார், உங்களை நிரப்புவார். நிரப்புன உடனே நீங்கள் அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை பண்ணி முடிங்க. தேவ சத்தம் வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராதிங்க, காத்துருங்க. வந்த உடனே அதற்கப்புறம் நீங்கள் புறப்படுங்க. இங்கே பாருங்கள், அவன் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் அப்படின்ட்டு பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை இவன் செய்கிறத அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்துட்டு தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இவர் ஜெபம் பண்ணுவாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி பாருங்கள். அல்லேலூயா. எதிராளி கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவன் அந்த நேரத்தை தவற மாட்டான், கண்டிப்பாக தன் தேவனை நோக்கி கூப்பிடுவான்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்க. உடனே அதற்கு தேவன் இறங்கி பதில் தருகிறார். இவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார், இப்படி தூக்கி போடுவாங்க, நீ கவலைப்படாத, நான் சிங்கங்களின் வாய்களை ஏற்கனவே கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அநேக சிங்கங்களின் வாய்களை கட்டலாம்.
எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அந்த சூழ்நிலைகளை கட்டலாம். இயற்கை சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்காக நீங்கள் செபிக்கலாம். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய சிரசின் மேல் நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கரை புரண்டு வரும் எல்லாவற்றையும் தேவன் பரலோக ஆசீர்வாதம் உண்டு. அது தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கிருபை. அந்த பூமியில் வாழ்ந்து காமிக்கணுமே என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தை தவற விட்டவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையில் அசதியை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் வேத பண்டிதர், அவர் என்னோடு கூட தொடர்ந்து ஜெபித்து விட்டவர் சொன்னார். ஆனால் இதுபோல் தொடர்ந்து ஜெபித்ததுனால எனக்கு எத்தனையோ வருஷம் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார் என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்கள், ஜெப நேரம் அப்படின்றது கர்த்தர் விரும்புகிற நேரம், கர்த்தர் இடைப்படுகிற நேரம், கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்கிற நேரம், காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயகன்னு சொல்லுகிற நேரம். அது ஒரு அதிகாரம். ஆயுதங்கள், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற நேரம் இது. அப்போ அந்த நேரத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்ததுனால தான் எவ்வளவு பிரச்சனைகள், பல தேவையில்லாத யோசனைகள், விழுந்து போன ஊழியங்கள், மடங்கடிக்கப்பட்ட காரியங்கள், தோல்விகள், இவைகளுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக அமையும். பாருங்கள், என்னென்னா நம்முடைய ஜெப நேரம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் நம்முடைய நேரத்தை செலவழிச்சிட்டோம், தேவன் மேலே அன்பு வைக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி தைரியமாக கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இடைப்பட்டு பேசுவார். அன்றைக்கு தானியேல் தனக்கு இருந்த தீர்ப்பை கேர் பண்ணாமல் தன்னுடைய ராஜாவை நோக்கி ஜெபம் பண்ணார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை யார் சொன்னால் இந்த இரவு மறித்துருவாங்கன்னு? மரண படுக்கையில் படுத்திருக்கீங்களா? எழுந்திருக்க முடியாமல் இருக்கீங்களா? நீங்கள் படுத்த நிலையிலேருந்தே நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அவருடைய தழும்பலை நான் சுகமானேன், இயேசுவே நீ வாரும் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக வருவார். அவரை கூப்பிட்டு, இல்லைப்பா உன் வீட்டுக்கு என்னால் வர முடியாது, இந்த சிக்னஸ் பெரிய சிக்னஸ், உன்னுடைய கடன் பெரிய கடன், என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். என்கிட்ட சுகம் கொடுக்க முடியாது சொல்ல மாட்டார். என்கிட்ட மருந்து மாத்திரை இல்லைப்பா சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஒரு வார்த்தை அனுப்பி உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் போஷித்த அதே கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அன்னைக்கு வந்தது வெறும் மண்ணா, இன்னைக்கு வந்தது ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை. அதனால் அவர் சொல்கிறார், நான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த ஜெபத்தில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. நான் எத்தனையோ முறை அதிகாலையில் செபித்து பெரிய பெரிய வெற்றிகளை நான் என் வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஜெபம் முடித்துட்டு எழுந்திருப்பதற்குள்ளாகவே என்னுடைய பிரச்சனைக்கு பதில் தேவன் தந்து விடுவார். ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஜெபம் என்பது தேவனுக்கு அழைப்புதல் கொடுக்கின்ற நேரம், தேவனை வரவேற்கின்ற நேரம். இட் இஸ் an invitation to your life to enter and to hand over all your responsibilities into the hands of God. கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரம், தேவனை விசுவாசிக்கிற நேரம், தேவன் மேல் அன்பு செலுத்துகிற நேரம், தேவனோடு உறவாடுகிற நேரம், நெருக்கங்களை மாற்றுகிற நேரம், கட்டுகளை அறுக்கிற நேரம், விடுதலை தருகிற நேரம். ஏன் அதை நீங்கள் மிஸ் பண்ணணும்? வாங்க, இன்னைக்கு யாராவது குளிர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறீர்களா? தேவன் உங்களை வாந்தி பண்ணி போற்றக்கூடாது. நீங்கள் வாங்க, கர்த்தரிடத்தில் தேடுங்க. யாரோ ஒரு மனுஷன்ட்ட உட்காந்து 8 மணி நேரம் பேசுகிறீங்க, கர்த்தரிடத்தில் உட்காந்து பேசுங்க, பல மணி நேரம் பேசுங்க. ஒரு இரவு யாக்கோபு பேசினான், ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணான், அவன் இஸ்ரவேலாக மாறினான். இந்த இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தன் பலிகளை ஆபிரகாம் செலுத்தினான். அவன் பதிலை பெற்றுக்கொண்டான். யெகோவா ஈரே என்ற பதிலை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? ஜீவனுள்ள அன்பின் தேவனே, பல வருடங்களாய் அழைத்த அழைப்பை விட்டு அந்த குறித்த நேரத்தில் ஜெபிக்காமல் சோம்பலாய் நான் இருந்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை நான் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. விழுந்து போன என்னை மீண்டும் எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. அந்த ஜெப நேரத்தை மீண்டும் எனக்கு கட்டளையிட்டரும். நான் உம்முடைய முகத்தை பார்க்க வருகிறேன். தூரஷா நீ சொல்லுகிற நேரம் வரைக்கும் நான் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். நான் கால் ஊன்றி நிற்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே என்று
இப்பொழுது நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா இடுக்கண்கள் மறைந்தது, கடன் தொல்லைகள் ஒளிந்தது, சரீரத்தில் இருக்கிற பாடுகள் தொலைந்து, தீர்ப்புகள் எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் எதிராளிகள் எங்களோடு வந்து சமாதானமாகும்படி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்ததற்காய் நன்றி. பெரிய பெரிய தீர்வுகளை தந்து பெரிய அற்புதங்களை காணும்படி செய்ததற்காய் நன்றி. நீர் உயிருள்ள தேவன் என்பதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.